நீங்க எப்படி சார் ராணுவத்துக்குள்ள போனீங்க? உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அது ஆசையா இருந்துச்சா? அல்லது வேறு சில நிர்பந்தங்களால போனீங்களா? ராணுவத்துக்கு போனாலே குடும்பத்துல அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்பா அங்க போற? அங்க போனாலே வந்து நமக்கு ஈஸியா, அதாவது ஓப்பனா சொல்லணும்னா நம்ம அங்க மரணம் அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எங்களுக்கு முக்கியம் நீ அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சா? நீங்க எப்படி தாண்டி போனீங்க? அதாவது முருகானந்தம் உங்க முன்னாடி நிற்கிறவர் ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் குடிமகன். தமிழ்நாட்டில் சென்ட்ரல் தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி ஜில்லாவில் பிறந்த ஒருத்தர். அந்த முருகானந்தம் வந்து இராணுவத்துக்கு போனது மோஸ்ட் இம்ப்ராபபிள் ஈவெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு என்னுடைய பேரண்ட்ஸுக்கு நான் ஒரே மகன். அக்கா இல்லை, எனக்கு தங்கச்சி இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஒரே பையன். அண்ட் எங்கள் அப்பா வந்து வாழ்க்கையை மிக சிறப்பாக சாதாரணமாக ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்து வாழ்க்கையை நடத்திட்டு வந்தார். எங்கள் அம்மா வந்து தன் பையனை அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டயத்தில் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து சைனிக் பள்ளி அப்படிங்கிற உடுமலைப்பேட்டை அமராவதி நகரில் இருக்க சைனிக் பள்ளி அப்படிங்கிற பள்ளியில் அவர் வந்து ஒரு தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக இருந்தார். அவர் எங்களுடைய ஊருக்கு வருவார். அப்பாவும் அவரும் லாங் வாக்ஸ் போவாங்க. மார்னிங் வாக்ஸ், ஈவினிங் வாக்ஸ், 2 மணி நேரம் போவாங்க. அவங்க வந்து அதான் அப்போல்லாம் என்னென்னா நம்ம இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன்லாம் அதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து அப்போ ஒரு 5 வயசு அல்லது 6 வயசுலேருந்து இந்த வாக் போகிறத பார்த்துருக்குறேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு புரியாது. சின்ன வயசில் ஒரு 8-9 வயசில் அவங்க என்ன பேசுகிறாங்கிறதுலாம் புரியும். ஸோ ரொம்ப 2 தலை சிறந்த ஆசிரியர்கள். தன்னுடைய துறையில் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் சைனிக் பள்ளியில் வேலை செய்கிற 2 பேர். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களுடைய கருத்துக்கள், கொள்கைகளை பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ். அப்படி இருக்கும்போது 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த தமிழ் ஆசிரியர் செல்வராஜ் அவர்கள் என்ன செஞ்சாங்க, எங்கள் அப்பாட்ட முத்தையா, நீங்கள் வந்து நம்ம பையன் ஒரே பையன், அவருக்கு வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கிறான்னு சொல்கிறீங்க, வை டோன்ட் யூ, அதாவது ஒரு தமிழ்நாடு பூராவிலையும் சைனிக் பள்ளிக்கு ஒரு செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுப்பாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம், இப்போது செலக்ட் ஆனால் ஓகே, இல்லாட்டி ஓகே இல்லை அப்படின்னாங்க. சரின்னு அப்பா என்ன செஞ்சாங்க, தம்பி உனக்கு வெளியில் போய் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கா அப்படின்னாங்க. நம்ம சின்ன வயசில் எப்போவுமே எல்லாமே புதுமையாக தான் நாடுற வயசு, அதனால் நான் ஓகே அப்படி ட்ரை பண்ணி பார்க்குறேன்ப்பா அப்படின்னு. ஸோ ஆல் தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நான் வந்து மெரிட்டில் வந்துட்டேன். இந்த ஃபஸ்ட்டு மைல்கல் என்னுடைய வாழ்க்கையில் நானாக சாதித்த விஷயம் வந்து ஆல் தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மெரிட்டில் வந்தது.